ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுலேயே வெந்தயம், இடிச்ச பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் இன்னைக்கு காய்கறி என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறமா முள்ளங்கி சேர்த்துருக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதுலேயே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தக்காளி 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுலேயே சேர்த்து அதுக்கப்புறமா மொச்சக்கொட்டை 1 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. உப்பு போட்டு வச்சிருக்கேன், அதையே சேர்த்துக்கோங்க. புளி கரைசலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு இதை வேக வைங்க. நான் கடைசியாக தூவுறதுக்காக கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 1/2 தேக்கரண்டி மிளகு சீரகத்தூள் இதையும் சேர்த்து கிண்டிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டீங்க அப்படின்னா சுவையான கருவாட்டு குழம்பு ரெடிங்க. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.